மின்சாரம் உற்பத்தியும் பெறுகிறது. நீங்க துணை கேள்விக்கு என்ன வேணும் அதை மட்டும் கேளுங்க, பதில் கிடைக்கும். சில தூர்வாரது தண்ணி இருக்குது அந்த கதையெல்லாம் இது நம்ம நீர்வளத்துறையில கேளுங்க. மின்துறையில என்ன வேணும்? மின்சார வாரியத்துக்கு சம்பந்தப்பட்ட அது என்ன வேணும்னு கேளுங்க. நீங்க தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆகையினால அந்த கொஞ்சம் கருத்து சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுங்க தலைவர். நீங்க மாண்பு உறுப்பினருக்கு நீர்வளத்துறை மூலம் அது பராமரிக்கப்பட்டு வருது. மின்சார வாரியத்துக்கு சம்பந்தப்பட்ட அணை சரி, அமைச்சர் மக்கள் எங்கள்கிட்ட வைக்கிற கோரிக்கை அந்த நாட்டம் இவ்வளவு தூரம் நாட்டடிக்குது, அதை துப்புரவு பண்ண மாட்டீங்களா, அதை மாற்றி கொட்ட அப்படின்ற கோரிக்கை கேள்வி போட்டு என்ன பேச விட்டாதான் பேரத்திலே நான் சொல்ல முடியும். நான் சொல்ல வர கருத்து இருக்கிற சூழல் டிமாண்ட் இல்ல, இது டிமாண்ட் இல்ல, கேள்விதான். பேரத்திலே கேள்விதான். இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற பேரவைகள் எல்லாம் வெளியில கேள்வி இல்ல, துணை கேள்வி இருக்கா? இல்ல பஸ்ல போக்குவரத்து கேளுங்க. போக்குவரத்துங்கய்யா, போக்குவரத்து கேக்குறீங்க. சட்டமன்றக்குள்ள அயற்சியோட நிறைய நேரம் நடைபெறும். அயற்சியோட நாங்க வெளியில போறோம். அங்க இருக்கக்கூடிய பேருந்து நாங்க வெளியில போறோம். அங்க இருக்கக்கூடிய பேருந்து எங்களுடைய அருமை எடப்பாடி அவர்களை வணங்கி அம்மன் அர்ஜுனன் பேரவைத் ஒரு ஆள் ஏடிஎம் இல்ல 66 பேர் இருக்கிறீங்க. இப்ப 2 நாளையில 66 பேருக்கும் துணை கேள்வி கொடுக்க முடியாது. உட்கார்ந்துட்டு இதெல்லாம் மிரட்டக்கூடாது. மாண்பு உறுப்பினர் இல்ல, அது ஏன் விருப்பம்? மலை கிராமங்கள்ல வந்து பிராட்பேண்ட் கனெக்ஷன், இந்த ரேஷன் ஷாப்ல வந்து பிராட்பேண்ட் கனெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அது கொஞ்சம் பிராட்பேண்ட் கனெக்ஷன் கொடுத்து, ஏன்னா மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா பிராட்பேண்ட் வேணும் அவ்வளவுதானே. திருப்பூர், ஈரோடு போன்ற மாவட்டங்களுக்கு வேலை தேடி செல்லும் நிலை உள்ளது. இங்க குடும்ப பொருளாதாரமாக உள்ளது. இல்ல என்ன வேணும்? என்ன வேணும்? பொருளாதாரம் வேணுமா, தண்ணி வேணுமா? இல்ல பொருளாதாரத்தை சொன்னாத தண்ணி வேணும். தண்ணி வேணுங்கிறது காரணம் சொல்லலாம். தயவு பண்ணி துணை கேள்வினா கேள்விக்கு வாங்க, கேளுங்க. காரண காரியங்களை சொன்னாதான் கிடைக்குங்கிறது. நான் இழுத்துக்கிட்டே வந்தா நான் இல்ல. இன்னும் 10-15 ஆண்டுகளில் கோவை, சென்னை மாண்பு உறுப்பினர், நீங்க இந்த அரசு நிலையத்திற்கு சொந்தமான இடம் இருக்கு, அதை வாங்கி பண்ணி தருவீங்களான்னு கேட்டிருக்கேன். ஒரே வரியில இப்ப முடிச்சிருவேன். அந்த கோயம்புத்தூர் தான் எல்லாருக்குமே தெரியும், தொழில் நகரம் நல்லா இருக்கு. அந்த வரலாறு நேரம் இல்ல முடிங்க. இல்ல அதுதான் தெரியுமா எல்லாருக்கும். வேலை வாய்ப்பு ஐயா உங்களுக்கு ஈஸியா முடியும். முடிங்க.